இந்த மணி பிரசல வச்சு கொண்டு வருது மயங்க துறக்குது. ஊர்ல 4 பேர் முளைக்குச்சில அடிச்சு செத்து போனேன் இல்லையா பார்த்து. ஏன் ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு. அன்றைய காலத்திலே கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அதுக்கு வெள்ளைப்பூடு குழம்பும் கருவாட்டு குழம்பும் நாட்டுக்கோழி அது இதுன்னு அடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு கர்ப்பமா இருந்துட்டு பொண்டாட்டி போன் அடிக்குது. எங்க இருக்கீங்க? நான் கைகாட்டில இருக்கேன். அப்படியே வரும்போது ஒரு ப்ரே ரைஸும் குக்குரே நக்குரே. யாரா சிரிச்சவன்? பள்ளிக்கூடத்தில் பறிச்ச புழு புழுன்னு எழுது. இப்படிதான் அதெல்லாம் பார்த்துட்டு போய் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் தம்பி. நீங்கெல்லாம் படிக்கணும். படித்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும். நீங்களாம் அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில் பேசினா கூட அவருக்கு 2 பேர் வந்துருச்சு இடியாப்பம் இருப்பேன். அவர் ஊரை எழுதி வச்சு செத்து போயிடுவார். ஏவகனை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கெல்லாம் வழிகாட்டி யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். நிறைய பேட்டியில் சொன்னா கேட்டா, ஏயா உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளோ வெண்கலத்தை கண்டுபிடிப்பாங்களே, உங்க பிள்ளைய அறிவு சார்ந்த பிள்ளைகளே உங்க பிள்ளைய பார்த்து வளருவாங்களே, ஏன் நீங்க கல்யாணம் பண்ணல? அப்ப அப்துல் கலாமா சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு 17 வயசானவனே அவங்க அப்பா நான் திறன்றேன். அப்பா சீக்கிரம் கப்பலிங்க ரெடி பண்ணுப்பா. அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா இவன் தொடைய சொல்லிருக்கு.